ஓ, விடுஞ்சிருச்சா? சரி, சமையலை முடிச்சிட்டு யாகத்துக்கு கிளம்புவோம். அச்சோ, விறகு இல்லையே, இப்ப என்ன பண்றது? மங்குனிட்ட சொல்லி விறகு வேண்டியவர் சொல்ல வேண்டியதுதான். ஐயோ, அவன் கோளாறான ஆளாச்சே. விறகு போல வேற நித்தியோட தூக்கிட்டு வருவான். இப்ப என்ன பண்றது? சரி, நமக்கு வர வழியில யாகத்துக்கு வர போனோம். அவனை விட்டா வேற யாரு போவா? பின்ன நம்மளா போக முடியும்? அடே மங்குனி எங்க இருக்க? எங்க வா. சொல்லுங்க குருவே, இதோ வந்துட்டேன். மங்குனி, வீட்டுல சமைக்கிறதுக்கு விறகு சுத்தமா இல்ல. இப்ப என்னால விறகு எடுக்க போக முடியாது. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. அதனால நீ காட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் நல்ல காஞ்சா இருக்கா பார்த்து எடுத்துட்டு வர, சரியா? ரொம்ப நன்றி குருவே. நான் கூட நீங்க என் மேல கோவமா இருப்பீங்க, எந்த வேலையும் தரமாட்டீங்களோன்னு நினைச்சேன் குருவே. இப்போ நான் உன் மேல கோவமா தான் இருக்கேன். இருந்தாலும் எனக்கு வேற வழி இல்லை. நீ தான் இப்போ போயாகணும். என்னால போக முடியாது. இந்த வேலையாவது தயவு செஞ்சு உருப்படியா பண்ணிட்டு வா, சரியா? இப்ப பாருங்க குருவே, நான் எவ்வளவு நல்ல நல்ல விறகா எடுத்துட்டு வரேன்னு. கிளியே கிளியே இங்கே வா, என்னிடம் கோபித்து கொள்ளாதே. வண்ண பறவை போல் செல்லு நீ, வானமெங்கும் சுற்றி திரிந்து செல்லு. சின்ன குழந்தை போல் அடம் பிடிக்காதே. கிளியே கிளியே இங்கே வா. கிளி, இங்க வா. ஏன் உனக்கு அதிரசம் வச்சிருக்கேன். நான் வரமாட்டேன். எனக்கு அதிரசம் வேண்டாமே. என்னிடம் அலட்சியம் கொண்டாயே. எனக்காய் முதலில் தந்தாய் நீ, பிறகு எதற்கு வருகின்றாய்? ஓ, நான் வரமாட்டேன். கிளியே கிளியே இங்கே வா, என்னிடம் கோபம் கொள்ளாதே. வண்ண பறவை போல் வனமெங்கும் செல்லு. சின்ன குழந்தை போல் அடம் பிடிக்காதே. கிளி, இங்க வா. அடம் பிடிக்காத, சொன்னா கேளு. என்னாச்சு பட்டு, ஏன் சோகமா இருக்க? இந்த கிளி என்கிட்ட பேசாதான் புட்டு. ஏன்னா நான் உனக்கு தானே அதிரசம் கொடுத்தேன், அதுக்கு ரெண்டாவதா கொடுத்தனா. அதனால அது என்கிட்ட பேசாதான். அவ்வளவுதானே? சரி விடு, நம்ம கிளி தானே, நம்மகிட்ட பேசாம வேற எங்க போப்பது சொல்லு. யாரு பட்டு இது? கட்டைங்கெல்லாம் கீழே விழுது, அது கூட தெரியாம அவர் பாட்டு போயிட்டே இருக்காரு. ஆமா புட்டு, யாருன்னே தெரியல. விறக பூரா கீழே போட்டுக்கிட்டே போறாங்க. சரி வா, பாவம் நம்ம கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம். குருவே எங்க இருக்கீங்க? நான் சமைக்கிறதுக்கு விறகு எடுத்துட்டு வந்திருக்கேன். இது போதுமான பாருங்க. அடே முட்டாள் மங்குனியே, என்னடா வெறும் 2 விறகு மட்டும் எடுத்துட்டு வந்திருக்க? இதை வச்சு எப்படா நம்ம சமையல் பண்றது? என்னது 2 விறகா? குருவே, கண்ணை வச்சு நல்லா பாருங்க குருவே. உங்களுக்கு வர வர வயசாகிட்டே போகுது, அதனாலதான் உங்களுக்கு கண்ணு தெரிய மாட்டேங்குது குருவே. அடே மண்டூகமே, பின்னாடி திரும்பி நல்லா பாருடா. வெறும் 2 விறகு மட்டும்தான்டா இருக்கு. ஐயோ குருவே, நான் ஒரு கட்டு நிறைய விறகு எடுத்துட்டு வந்தேன் குருவே. இப்ப வெறும் 2 விறகு மட்டும்தான் இருக்கு. எங்க போச்சுன்னு தெரியல குருவே. நான் நிஜமா ஒரு கட்டு நிறைய விறகு எடுத்துட்டு வந்தேன் குருவே, நான் நம்புங்க. இதுக்குதான் நான் உங்ககிட்ட ஒரு வேலையும் சொல்றதே இல்ல. ஒரு சின்ன வேலையை கூட உருப்படியா பண்ண மாட்டியா?
சமைக்கிறதுக்கு விறகு எடுத்துட்டோம்னு சொன்னா அப்படி வெறும் 2 விறகு மட்டும் எடுத்துட்டு வந்திருக்க. இதை வச்சு நம்ம எப்படி சமையல் பண்றது? கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டியா? ஐயோ, இந்த 2 வாண்டுங்களா? குரு கிட்ட நம்மளை பத்தி போட்டு கொடுக்க வந்துட்டாங்க போலயே. இப்ப என்ன பண்றது? குரு சும்மாவே நம்ம மேல கோவமா இருக்காரு. போச்சு நீ செத்தம். ஐயா பாவம், அவரை திட்டாதீங்க, அவர் தெரியாம பண்ணிட்டாரு. யார் பசங்களா நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? ஐயா என் பேரு பட்டு, இவன் பேரு புட்டு. நாங்க 2 பேரும் விளையாண்டுகிட்டு இருக்கப்ப எங்க அண்ணா வந்து விறகு கொண்டு வந்தாங்க. தெரியாம விறகு ஒவ்வொன்றா கீழே போட்டாங்க. அப்புறமா நாங்க இந்த விறகை வந்து சேர்த்து எடுத்துட்டு வந்துட்டோங்க ஐயா. ஓ அப்படியா? ரொம்ப நன்றி பசங்களா. இங்க பாத்தியா, இந்த 2 சின்ன பசங்களுக்கு இருக்க அறிவு கூட உனக்கு இல்ல. கீழே கிடந்த விறக அவங்க வச்சுக்கணும்னு நினைக்காம யாருக்குள்ளதான் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க பத்தியா? நீங்க எல்லாம் என்னைத்தான் இப்படி எல்லாம் யோசிக்க போறியோன்னு தெரியல. உன்னைய வச்சுட்டு என்ன செய்யறது? என்னங்க இந்த விறகை பிடிங்க, நாங்க 2 பேரும் கிளம்புறோம், போயிட்டு வரோம். யார் இவங்களா? நல்ல பசங்க. விட்டா இந்த ஊரே வித்துட்டு போயிடுவாங்க. உங்களை பத்தி உங்களுக்கு தெரிய மாட்டேங்கி. என்ன பண்ண? போன தடவை போன வீட்டில் ஒரு பைத்தியக்காரங்கிட்ட மாட்டிக்கிட்டு ஐயோ படாதபாடு பட்டான்ப்பா சாமி. இந்த தடவையாவது உருப்படியாக ஏதாச்சும் இருதான்னு பார்ப்போம். சுற்றி முற்றி பார்த்துப்போம் யாராவது வராங்களான்னு. அப்புறம் அது வேற போன தடவை மாதிரி இப்படி போட்டு ஐயோ எப்பா. என்னடா இது, வீட்டில் ஒன்றுமே இல்லை. இப்படி இருந்தால் நம்ம எப்படி பொழப்பா ஓட்டுறது? இது என்ன வித்தியாசமாக மின்னுது? சரி, வந்ததுக்கு எதையாவது தூக்கிட்டு போவோம்.